ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான நான்வெஜ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி அப்புறம் செய்யலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மல்லி கம்மியாக தான் சேர்க்கணும். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கிடலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மட்டும்தான் சேர்த்துக்கணும். இல்லைனா இது நம்ம வறுக்கும் போதே இது கூட 2 வத்தல் மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு வாசனை வர அளவுக்கு வறுபட்டதும் ஆற வச்சு மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துக்கிடணும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக 1 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஸ்பைசிஸ் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும். 1 ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் இப்போ நான் சேர்த்துருக்கிறேன். அப்போ நம்ம கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். நம்ம மசாலாலாம் லாஸ்ட்டு தான் சேர்த்துக்கிட போகிறோம். அதனால் டைரெக்டாக நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்தது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆயிலே நல்லா வதக்கும் போது சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வந்துடும். அதிலே நமக்கு சிக்கன் ரொம்ப ஈஸியாக நல்லா குக் ஆகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிட்டு நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்க, கொஞ்சம் சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி வந்துடுச்சு. இந்த தண்ணியில் ஈஸியாக நம்ம ஆயிலே நம்ம வதக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். ஸோ அப்பப்போ இதை மாதிரி அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 60 to 70% வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற மசாலா தூள்களை லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். இதிலே நமக்கு பாதிக்கு மேலே நல்லா ஈஸியாகவே குக் ஆகிடும். இப்போ நான் லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சிக்கன் நல்லாவே சூப்பராக நமக்கு வெந்துடும். இப்போ சிக்கன் போது இந்த திக்னஸ் நமக்கு போதும் அப்படின்னா மல்லியில் தூவி நம்ம இறக்கிடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணி கூட நமக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து சூப்பரான கிரேவியாக நமக்கு வந்துடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக எனக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்னஸ் எனக்கு வேணுங்கிறதுக்காக அவ்வளோதான். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 நல்லா உதிராமல் கடையில் வாங்குகிற மாதிரி எப்படி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் ஒரு 400 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். அப்புறம் இன்றைக்கி நான் கடையில் வாங்குகிற ஆச்சி சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கிறேன். இது 10 ரூபா பாக்கெட். இந்த ஒரு பாக்கெட் நமக்கு சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் வரைக்கும் இந்த ஒரு பாக்கெட்டே நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் தயிர், நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தாராளமாக ஊற்றலாம். நம்ம என்னதான் நம்ம தயிர் சேர்த்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இந்த தயிரும் லெமனும் சேர்ந்து தான் நமக்கு வந்து நல்ல சிக்கனை சாஃப்டாக்கி கொடுக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூட 1/2 லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடுறேன். இதை நல்லா இனிமேல் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். உரப்புன்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அந்த பொடியை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ புளிப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால உரப்பு வந்து ரொம்ப தெரியாது. ஊறி நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாகவே வரும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இது வந்து நல்லா நமக்கு மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா அது மசாலாலாம் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து வச்சுருங்க. ரொம்ப சேர்த்தா டேஸ்ட் கண்டிப்பாக மாறிடும். இப்போ ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஹீட் ஆகினோன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக தனித்தனி பீஸா மொத்தமாக எடுத்து போடாமல் தனித்தனி பீஸா போடலாம். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி கம்மியான ஆயிலே நம்ம ஈஸியாக வந்து பொரிச்சு எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்போது நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு தான் பொரிச்சு எடுக்க முடியும். உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா மசாலா உதிராது. அப்புறம் இதுலேயும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் எப்படினாலும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் மசாலாவே நமக்கு உதிர்ந்து போகாது. கொஞ்சமாக மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா மசாலாலாம் அப்படி பிடிச்சி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மசாலா பொடியில் அரிசி மாவுமே போட்டிருப்பாங்க. வேணால் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு நமக்கு வரும். எதுவுமே ரொம்ப அதிகமாக போட்டால் டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக வறுபட்டுட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் இப்போ வேக வச்சுக்கலாம். உப்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி வந்து பாதி மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். ஏன்னா தண்ணி அதிகமாக இது மூழ்கிற அளவுக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ தண்ணி அதிகமாக வெளியில் வந்து விசில் வரும்போது தெரிக்கும். அதனால் உப்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 4லேருந்து 5 விசில் வரை நம்ம வச்சு எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம தாளிச்சிட்டு மசாலாலாம் போட்டு அப்புறம் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு பக்கம் நமக்கு வேகட்டும். அப்புறம் மட்டன் குழம்புக்கு நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து சின்ன சைஸ் உள்ள பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 விசில் வந்துடுச்சு. சிக்கன் வந்து ஓரளவு ஒரு 70% கிட்ட வெந்துடுச்சு. மட்டன் ஒவ்வொரு டைமும் மட்டன் வந்து வேறுபடும். சில டைம் ரொம்ப விசில் வைக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை விசில் வைக்கணும், இன்னும் எவ்வளோ நேரம் குக் ஆகணும் லைட்டாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடானதும் கடுகு சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதனுடைய சேர்த்து இதனுடைய ராஸ்மல் போகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் வேக வச்சுருக்க உப்பு சேர்த்து தான். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புதினா எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வாசனை நல்லா கொடுக்கும், அதுக்காக தான், ஆப்ஷனல் தான். இப்போது நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மசாலா பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆச்சி மட்டன் குழம்பு மசாலா 10 ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம அரைக்கிற மசாலா தூள் இருக்கும்ல, குழம்பு மசாலா, அது வந்து நம்ம சின்ன ஸ்பூன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா நம்ம இந்த ஆயிலே வதக்கணும். ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துக்கலாம். கட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய ராஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆகிற டைமில் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இதிலே நமக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும்.
இப்போ மட்டன் உங்களுக்கு நல்லாவே வெந்துட்டு அப்படின்னா இது கூட டேரெக்டாக தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்திலே நம்ம நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். ஆனால் இதே இதை நம்ம அப்படி குக்கரில் மாற்றிட்டு நம்ம திருப்பி ஒரு 2-3 விசில் வைக்கும்போது மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சூப்பராக அந்த மட்டன் பீஸ்க்குள்ளே இறங்கி நமக்கு கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இதில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் குக்கருக்கே நான் மாற்றிக்கிட போகிறேன். இப்போ குக்கரில் மாற்றிட்டு குக்கரில் இந்த பீஸ்க்கு போக இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 விசில் மட்டும் நான் வைக்க போகிறேன். ஸோ 3 விசில் வச்சதும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையோட மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா வாசனையாக ரெடி ஆகிட்டு, ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தால் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ரெடி.